வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 12 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஸ் மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கிரிய நிறுத்திய குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நம்தே, மிசல், சைமல், ரியாங், ஹாலாம், லூஷாய் மற்றும் தாசியா. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ் அபங்காஸ், பாரூட்ஸ்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நீதித்துறை, அவசர கால அதிகாரங்கள், கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 12 நம்ம இந்திய அரசியலமைப்புல நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோதோரா தலைமையில நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. இன்னைக்கான திட்டம் பிரதமர் இ பஸ் சேவை 2023ஆம் ஆண்டு வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதியமைச்சகம் 2023. சம்மிதா யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதியமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அதுல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆஷிஷ் பாண்டே. 2025ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் யார்? லாஸ்லோ கிராஸ்னோ ஹர்காய். லடாக்கில் உலகின் மிக உயரமான மோட்டார் சாலையை DRO எந்த கணவாயில் அமைக்கிறது? மிக்லா கனவா. ராஜஸ்தானின் முதல் நாமோ பல்லுயிர் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? ஆழ்வார். இந்தியா எந்த நாட்டுடன் கொங்கன் 2025 கடற்படை பயிற்சி நடத்தியது? யுனைடெட் கிங்டம். ஸோ இந்தியால இருந்து INS விக்ராந்த் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸசைஸ்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. மடகாஸ்கரின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ரூஃபின் ஃபார்ச்சுனட் சாமிசாம்பு. கமில் இட்ரிஸ் சூடான் நாட்டுடைய பிரதமர். லீ ஜே-மியூங் தென்கொரியாவுடைய 14வது ஜனாதிபதி. இங்கா ரூகின் லித்துவேனியாவோட பிரதமர். செபாஸ்டியன் லோகர்னோ பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர். இர்ஃபான் அலி கயானா. CP ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதி. 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் யார்? வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா குரினா மாச்சோடோ. இவங்க சுமேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மேரி பிரன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டல், ஷிமோன் சாககுச்சி வாங்கியிருக்காங்க. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு லாஸ்லோ கிராஸ்னோ ஹார்காய் வாங்கியிருக்காங்க, ஹங்கரி நாட்டை சேர்ந்தவங்க. வீதியிலுக்கான நோபல் பரிசு சுசுமு கிட்டாகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமரியம் யாகி. 2025 உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் வெள்ளி வென்றவர் யார்? மீராபாய் சானு. இந்த உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் நார்வே நாட்டுல நடந்துச்சு. திவ்யான்ஷி பௌமிக் தாஷ்கண்ட்ல நடந்த 29வது ஆசிய இளைஞர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல 15 வயசுக்குட்பட்ட பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. காஜல் டோச்சிக் பல்கேரியால நடந்த 2025ஆம் ஆண்டு அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் ஜெயிச்ச முதல் இந்தியர் தபஸ்யா. குவாங்ஜோ சவுத் கொரியால நடந்த உலக வில்வித்தை பாரா சாம்பியன்ஷிப்ல சீத்தல் தேவி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. நிலம் மற்றும் பேரிடர் மேலாண்மை குறித்த தேசிய மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? குஜராத், அதுவும் காந்தி நகர்ல. கேரளா தேசிய சரஸ் மேல நடத்த முடிச்சிருக்காங்க. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் போபால நடந்துச்சு. முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு அஜ்மர், ராஜஸ்தான். யோகா மகோத்சவ் 2025 நாசிக்ல நடந்துச்சு. 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ் 2025 புதுதில்லி. 5வது லோக் சம்மோர்தன் பர் கொச்சியில நடந்துச்சு. சிறுபான்மை அமைச்சகம் நடத்தியிருக்காங்க. தேசிய ஆயுஷ் மிஷன் உச்சி மாநாடு டெல்லி. PM சேத்து திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. இந்த சேத்து அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கல் அப்கிரேடேஷன். மொத்தம் இந்த PM சேத்து திட்டத்துக்கு 60,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த PM சேத்து திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்தியால நிறைய இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, IIT, அதை வந்துட்டு டெவலப் பண்ணணும். அதுதான் அதோட முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1000 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸை
இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸுமே டெவலப் பண்ணுங்கிறதா இந்த சேத்து திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். மொத்தம் 60,000 கோடி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சஞ்சார் மித்ரா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நால்சான்னு சொல்லக்கூடிய அமைப்பு வீர் பரிவார் சகாயத் யோஜனா. நாமோ ட்ரோன் டிடி திட்டம் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்குதல் திட்டம். நிர்யாட் புரோத்சாகன் நிர்யாட் திஷா அப்படிங்கிறது ஏற்றுமதி ஊக்குவிப்பு மிஷன் கீழே வரக்கூடிய 2 துணை திட்டம். இது 2025 to 2031 வரைக்கும் இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு மிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தீன் தயாள் லாடோ லக்ஷ்மி யோஜனா. ஸோ 18 வயசுக்கு மேற்பட்ட திருமணமான மற்றும் ஆகாத பெண்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு 21,100 ரூபாய் மாசம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 18ல 23. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஃபால்ஸ் மட் டிசீஸ் இல்ல நோய் காரணி என்ன? எந்த நோயால எதனால் ஏற்படுதுன்னா ஃபங்கஸ். சௌபர்ணிகா நதி கர்நாடகா மாநிலத்தில் பாயுது. ஷிங்கிள்ஸ் நோய் அல்லது ஹெர்பஸ் சோஸ்டர் வெரிசலா சோஸ்டர் வைரஸால் ஏற்படுது. காசர்கோடிய ஷிப்பை பிலார்த்தன் வாமன் நண்டு வகை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விகார் ஏரி மும்பைல அமைஞ்சிருக்கு. ஜப்பானிய மூளை காய்ச்சல் வைரஸால் ஏற்படுது. தொற்று போவின் ரைனோசெராஸ் வைரஸால் ஏற்படுது. இந்த நாள் உலக மனநல தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் 10. மைய கருத்து access to services.